பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்தக சுமையை தூக்கி கொண்டு படிக்கட்டு ஏறி செல்வதால், அதாவது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு படிக்கட்டு ஏறும்போது சில படிக்கட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய படிக்கட்டா இருக்கும். நம்ம அதுல ஏறும்போது இந்த முழங்கால் மூட்டு பேலன்ஸ் ஆகாது. அப்போ அங்க முழங்கால்ல ஒரு அழுத்தம் ஏற்படும். இது நாளடைவில் நம்மளுடைய முழங்கால் மூட்டு தசைகளை பாதிக்கப்பட்டு இறுக்கமாயிட்டு முழங்கால் மூட்டுல தேய்மானம் ஏற்படும். இதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கவனிக்கணும். இதுக்கு பேர் தான் பெட்டலோ ஃபெமோரல் பெயின் சிண்ட்ரோம் நம்ம சொல்லுவோம். அப்ப ஆரம்பத்திலேயே இதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மூட்டு தேய்மானமும், அதே மாதிரி இடுப்புல டிஸ்க் பொர்லாப்ஸ் ஆகி கம்ப்ரெஷன் ஆயிட்டு நம்ம சியாட்டிக் கம்ப்ரெஷன் வரக்கூடிய சூழ்நிலையையும், அதே மாதிரி டிஸ்க் ப்ரொட்ரூட் ஆகி வெளியில வர்றது, ஹெர்னியேட்டட் ஆகுது, கழுத்து வலி வர்றது, இது மாதிரி நமக்கு பின்னாலே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம தடுத்து விடலாம். உங்களுக்காக ஏன்மீர் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.